எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நன்மை செய்கிறவர்களாக மட்டும் நம்ம இருக்கும்போது நமக்கு சமாதானத்துக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு அன்னடிட்டி வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் எங்களை ஸ்கூலில் நடந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அங்கே எப்படி போச்சு அப்படிங்கிற வீடியோ தான் இதில் இருக்க போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் பேஸ்கெட்ஸ். இந்த கிஃப்ட் பேஸ்கெட்ஸை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் இதில் கூட நாங்கள் 2 பேஸ்கெட் வின் பண்ணோம். இந்த பேஸ்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு தீம் கொடுத்து டீச்சர்ஸை பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது வேணும்னா அதை கலெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணிக்குவோம். பேரண்ட்ஸ் தான் இதெல்லாமே டொனேட் பண்ணது. இதை ஒவ்வொரு தீம், ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒவ்வொரு தீம். ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு டெக்கரேட் பண்ணி பைபிள் தீம் பண்ணுற விமென்ஸ் அழகாக இந்த பேஸ்கெட்டை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பேஸ்கெட்லேயும் என்னென்ன திங்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ என்ன, எல்லாமே போட்டிருப்பாங்க. இப்படி தான் இந்த பேஸ்கெட்ஸ் அடுக்கி இங்கே சாப்பலில் வச்சுருந்தாங்க ஹார்வெஸ்ட் டேக்கு முன்னாடி. ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பீச் டே, விமென்ஸ் வெல்னஸ்ஸு, அதுக்கப்புறம் கிளக் கிளக் சிக்கன்ஸ் அப்படின்னு கிச்சன் பேஸ்கெட்டு, அப்புறம் நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் இது ஹார்வெஸ்ட் டே அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ இது. இதில் ஒவ்வொரு கேமுக்கு ஒவ்வொரு டீச்சர் நின்றுக்குவாங்க. டாஸ் கேமு, கேன் டாஸு. இவங்க பிளாக் டிஷர்ட் போட்டிருந்தவங்க தியாவுடைய லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் கிரேட் டீச்சர். இந்த ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்கவங்க தியாவுடைய செகண்ட் கிரேட் டீச்சர், இப்போது கரண்ட் டீச்சர். ஸோ ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு கேம் பூத்தில் நிற்பாங்க. ஒரு 30 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வாலண்டியர் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸும் 30 மினிட்ஸ் எந்தெந்த பேரண்ட்ஸ் வாலண்டியருக்கு வராங்களோ அவங்க இது பண்ணுவாங்க. இவங்க மிஸ் கிம், இவங்க ஒரு ஹெல்ப்பர், எங்களுக்கெலாம் ரொம்ப நல்ல ஹெல்ப்பர். ஃபோட்டோ எடுக்கிறியாமா, நான் கண்ணாடி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் இன்றைக்கி ஒரு நல்ல காஸ்டியூம்ஸோடு வந்திருப்பாங்க. எதுவும் இந்த ஹாலோவின் அதெல்லாம் எங்களுடைய சர்ச் சாப்பல் ஸ்கூல் அப்படிங்கிறதால இந்த ஹாரர் தீமு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க மிஸ் ஷனாஸ் ப்ரீ ஸ்கூல் என்னோட கோ டீச்சர் அழகாக ஒரு எஜிப்ஷியன் குயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த ஹாரர் இந்த மாதிரி பயப்படுற இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாது. இந்த பூன்னு சொல்லிட்டு போடுறது, அப்புறம் இந்த கோஸ்ட் ட்ரெஸ் அதெல்லாம் அலவுடு கிடையாது. அழகான ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு நல்லபடியாக அது ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இப்போ லோக்கல் ஷாப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இங்கே நான் இப்போ காமிச்சது கீ செயின் ஷாப்பு. அதுக்கப்புறம் இது 4th of Julyக்கு அந்த கிராக்கர்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க, ஸ்டால் மாதிரி. இவர் தான் எங்களுடைய ஸ்கூல் ஹெட்டோடைய ஹஸ்பண்ட், மிஸ்ஸஸ் பீட்டர்ஸோட ஹஸ்பண்டு. அப்புறம் இவர் எங்களுடைய ஸ்கூலோட பாஸ்டர் குவின்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு அந்த பீஃப் பர்கர்லாம் செஞ்சு அந்த ஃபுட் ஸ்டாலுக்கு ரெடி பண்ணியிருந்தார். இவங்க மிஸ் பெக்கா, அப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ், இந்த மாதிரி எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லோரும் முதலையே 1:30க்கெலாம் நாங்கள் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். காலையிலே நிறையா டீம், எங்களுடைய டீச்சர்ஸ், இன்னும் நிறையா க்ரூஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. நான்லாம் 1:30க்கு தான் வந்தேன். எனக்கெலாம் அவ்வளோ வேலை இல்லை. பட் எனக்கு வேலை என்னென்னா, நல்ல அழகாக வீடியோ எடுத்து என்னோடய யூடியூப் ஆகட்டும், என்னுடைய ஸ்கூல் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இதிலெல்லாம் நான் தான் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் வீடியோ போட்டுட்ருப்பேன். அதனால் அதை எடுக்கணுமேனு சொல்லிட்டு தான் நான் எடுக்க வந்துட்டுருந்தேன். ஸோ இப்போ அங்கே நாங்கள் சாப்பலில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்கெட்லாம் இங்கே வச்சுட்டாங்க. இந்த பேஸ்கெட் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்குன்னு ஒரு தனியாக கூப்பன் வாங்கிடணுங்க. $10 $20 நீங்கள் எவ்வளவோ கொடுத்து வாங்கிடணும். அந்த கூப்பனை ஒவ்வொரு பேஸ்கெட்டு முன்னாடி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் அவங்க போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு கூப்பனை நம்ம போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ $10 வாங்குறீங்கன்னா 10 கூப்பன் கொடுப்பாங்க. 10 கூப்பனை நீங்கள் 10 பேஸ்கெட்லேயும் போடலாம், இல்லைனா ஒரே பேஸ்கெட்டில் அந்த 10 கூப்பனையும் போடலாம். உங்களுக்கு இது லக்குன்னு சொல்லலாம், பிளஸ்டுன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி கேம் விளையாடணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பேஸ்கெட்டில் நிறையா நீங்கள் கூப்பன் போடலாம். யாருமே போடாத பேஸ்கெட்லேயும் நீங்கள் நிறையா கூப்பன் போடலாம். இதுதான் எங்கள் வீட்டுக்கார் எங்களுக்கு சொன்ன டெக்னிக்ஸு. இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு $50 கிட்ட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேஸ்கெட்லேயும் கொஞ்சம் கலந்து போட்டோம். அப்புறம் இங்கே நமக்கு அந்த
ரிஸ்ட் பேண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது பாப்பாவுக்கெல்லாம் விளையாடுறதுக்கெலாம் வந்து ரிஸ்ட் பேண்ட் வந்து ஒரு $15 இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து விளையாடுறதுக்கு தான் வந்து இங்கே வந்து அதை வாங்கிக்கணும். அந்த ரிஸ்ட் பேண்டை வாங்கிக்கிட்டால் தான் நம்ம விளையாட முடியும். அதுதான் வந்து இது. அப்புறம் இது வந்து ஹே ரைடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து இங்கே ப்ளூயி தீம் போட்டுக்கிட்டு இவங்களும் ஒரு சேப்பலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் தான். ஸோ உண்மையிலே ஸ்டாஃபை சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. என் பாப்பா வந்து இன்றைக்கி ஏஞ்சல் ட்ரெஸ் தான் போட்டிருந்தா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம் கான்டெஸ்ட்டு கூட இருக்குங்க. அதனால் வந்து காஸ்டியூம் நல்லா போட்டுட்டு வரவங்களுக்கும் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னு பார்த்திங்கன்னா, என் பாப்பா வந்து கிண்டர் கார்டன் டு 2nd grade அப்படிங்கிற அந்த கான்டெஸ்ட்டுக்கு காஸ்டியூம் கான்டெஸ்ட்டில் என் பாப்பா வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் நான் இன்னொரு தியாவோட கிளாஸில் போயிட்டு வாலண்டியர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால அவளை நான் பார்க்க முடியல. எங்கள் வீட்டுக்கார தான் பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. போட்டிருந்த ஏஞ்சல் ட்ரெஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே. அப்புறம் இவங்க எங்களுடைய மியூசிக் டீச்சர் மிஸ்ஸஸ் கேரல், அவங்க தான் வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வந்து கேக் வாக். இப்போ நான் காமிச்சு பார்த்தீங்களா, கேக் வாக்னா என்னென்னா, அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீ பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சுட்டு நம்ம நடந்துக்கிட்டே போகணும். அவங்க மியூசிக்கை ஸ்டாப் பண்ணும்போது எந்த நம்பரில் இருக்கோமோ அதை குலுக்கி அந்த நம்பர் எடுப்பாங்க. அந்த நம்பரில் நம்ம நின்றுட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து ஒரு கேக்கு கொடுப்பாங்க. அதுதான் கேக் வாக்கு. அப்புறம் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து அங்கேயே ஸ்பான்சர் பண்ணாங்க. ஒன்றும் அவ்வளோ மெனூஸ் இல்லை, பட் ஹாட் டாக் அண்ட் ஹாம்பர்கர் அண்டு பீஃப் பர்கர் இது தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே நல்லா டேஸ்டியாக இருந்ததுங்க. நான் வந்து ஸ்டாஃப் அப்படிங்கிறதால எனக்கு ஒரு ஃப்ரீ மீல் கொடுத்துருந்தாங்க. தியாவுக்கு நாங்கள் ப்ரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இது எல்லாமே சேர்த்து வந்து நாங்கள் வந்து அங்கே பே பண்ணிவிட்டு நான் தியாவுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரீ மீல் இருந்தது. ஸோ ஹாட் டாக் அண்ட் ஹாம்பர்கர் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தியாவோட டர்ன் கேக் வாக்கு. அதுக்கு தான் அவன் நின்றுட்டுருக்கா. ஸோ இப்போ மியூசிக் ஸ்டார்ட் பண்ணோன்னே இவங்க எல்லோரும் 1 by 1 அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க மியூசிக்கை ஸ்டாப் பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு நம்பரில் நின்னா போதும். எல்லா நம்பர்லேயும் வந்து ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. நம்ம இஷ்டத்தில் எந்த நம்பரில் வேணாலும் நம்ம நிற்கலாம். நம்மளுடைய லக்கு நமக்கு என்ன நம்பர் வருதோ அதில் வந்து கேக்கு கிடைக்கும். லாஸ்ட் இயர் பாப்பா வந்து கேக் வந்து வின் பண்ணியிருந்தா. இவங்க தான் வந்து எங்கள் பாப்பாவுடைய 2nd grade டீச்சர் சொன்னேன் இல்லைங்களா. லாஸ்ட் இயர் பாப்பா கேக் வின் பண்ணியிருந்தா. பட் இந்த வாட்டி 2 வாட்டி கேக் வாக்கு நடந்தோம். பட் கேக் எங்களுக்கு கிடைக்கல. பட் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்செட் ஆகலை. அதுதான் பெரிய விஷயம். அவள் சும்மா ஃபன்னாக எடுத்துக்கிட்டா. ஸோ நல்லபடியாக அந்த கேக் வாக்கும் ரொம்ப சூப்பராக கிராண்டாக போணுச்சு. எல்லோரும் மியூசிக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக நடந்துக்கிட்டு அவங்க வந்து கேக் வாக்கை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து லோக்கல் மார்க்கெட்டில் உள்ளவங்கலாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே ஸ்டால் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அதில் வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் போகும். அந்த லோக்கல் மார்க்கெட் ஃபார்மர்ஸ்க்கு தான் போகும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அமெரிக்காவில் ஹாலோவீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இந்த மாதிரி பேய் ட்ரெஸ்ஸு பிசாசு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. பிள்ளைங்கள்லாம் பயப்படுற மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு வீட்டில் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக லோக்கல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகாக பிள்ளைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன கேம்ஸு, அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃபேஸ் பெயிண்டிங்கு, அப்புறம் வந்து பலூன் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த அனிமல்ஸ் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலும் வந்து பெனிஃபிட் ஆகுது. அந்த ராஃபில் பேஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு காசும் ஸ்கூலுக்கு தான் போகுது இல்லையா. ஸோ ஸ்கூலும் பெனிஃபிட் ஆகுது, அதே சமயம் லோக்கல் ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் வேல்யூஸில் வந்து அவங்க கடைபிடிக்கிறது. அவங்களுக்கு இந்த பிசாஸு இந்த டார்க்னஸ் இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே டீசெண்டாக பண்ணாங்க. நான் இது வந்து கிறிஸ்டியனுங்கிறதுனால ரிலிஜியனாக நான் சொல்ல வரல. பட் வந்து இதை மற்றவங்களும் யோசிக்கலாம். ஸோ வீட்டில் வந்து பேய் பிசாசை போய் தொங்க விடுறதுக்கு அழகாக ஒரு லைட்டோட ஒரு ஒளியோட கொண்டாடுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வீட்டுக்கு வந்தோடனே எங்களுக்கு தூங்க முடியுமா பேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணாமல், அதனால் என் பாப்பா ஓப்பன் பண்ணு சொல்லிவிட்டு அந்த 2 பேஸ்கெட் வின் பண்ணான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று வந்து விமென்ஸ் வெல்னஸ் அப்படின்ற ஒரு பேஸ்கெட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஸ்கெட்டு. நான் சேப்பல் போகும்போதெல்லாம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த பேஸ்கெட் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி. அதே வந்துருச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மீன் பிடிக்கிறதுக்கான தேவைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா. அது வந்து ரொம்ப
கம்மியாக தான் இருந்தது. அது வந்து சும்மா பிள்ளைங்க விளையாடுற மாதிரி டாய்ஸ்லாம் இருந்தது. பட் இந்த விமென்ஸ் வெல்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு அதில் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ்வளோ அழகாக இந்த பைபிள் வேர்ஸு அதில் வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிடுச்சு. இது எனக்குன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு நான் 5 மணிக்கெலாம் என்னோடய சர்ச்சுக்கு போயிட்டேங்க. ஏன்னா வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அன்றைக்கி வர்ஷிப் டீமில் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு போயிட்டேன். போயிட்டு வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் பேஸ்கெட்லாம் ஓப்பன் பண்ணோம். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் எல்லாருக்கும் எங்களோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலும் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கான்செப்ட்டு டார்க்னஸ், பேய், பிசாசு, இந்த மாதிரி கோஸ்ட்டை வந்து நம்ம வந்து இருளை வந்து டார்க்னஸை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணாமல் நம்ம வந்து ஒளியை கொடுத்துருக்காரு கடவுள். அந்த கடவுளோட ஒளியை நம்ம வணங்கிட்டு நம்ம வந்து 4 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி லோக்கல் ஃபார்மர்ஸையோ இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு கான்செப்டில் ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலை, ஹாலோவின் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நினைக்கிறத பற்றி, நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ஷார்ட்ஸோட உங்களை வந்து நான் மறுபடியும் பார்க்குறேன். எங்கள் ஸ்கூல்லேருந்து நான் போடுற கிராஃப்ட்டு அந்த மாதிரி என்னோடய கிளாஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, God bless you. Take care. Bye bye. சங்கீதம் 95 ராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆளுங்களுமாமே. ஆமென். கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி.
நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மை நம்பி வாழ்ந்தால் உமக்கே சொந்தம் நீ ஆளுகை செய்யும். அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க தேவனே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்க எப்படியாக வந்தோமோ அப்படியே திரும்பி போகாதபடிக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை கழுவுங்க சுத்திகரிங்க உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்புக வழி நடத்துங்க தேவனே. உங்களுக்கு நன்றி. முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா நிரப்புங்க உங்களுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி எங்களை